தினமும் 5 சமையல் குறிப்புகள். தோசைக்கல்ல தோசை ஊத்துனா எடுக்க வரமாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க. வாழை இலைய வச்சு தோசைக்கல்ல தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறமா தோசை ஊத்தி பாருங்க. பழம் மாதிரி தோசை ஒட்டாம வரும். அடைக்கு மாவு அரைக்கும்போது, கொஞ்சம் ஜவ்வரிசியும், கொஞ்சம் கோதுமையும் சேர்த்து அரைங்க. இப்படி அடை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, மொறு மொறுன்னு ருசியா இருக்கும். புழுங்கல் அரிசியில இட்லி செஞ்சீங்க அப்படின்னா, இட்லி ரொம்ப மிருதுவாவும், ருசியாவும் இருக்கும். ஆனா கைவசம் பச்சரிசி தான் இருக்கு அப்படின்னா, அத சுடுநீர்ல போட்டு மாவாட்டி பாருங்க. இட்லி மிருதுவா இருக்கும். பூசணிக்காவ சமைக்கும்போது, அந்த விதையோட கூடிய ஜவ்வு மாதிரி ஒரு பகுதி இருக்கும் இல்லையா? அத தூக்கி எறிஞ்சிடாம, அத தோசைக்கு மாவு அரைக்கும்போது, அந்த மாவோட சேர்த்து அரைங்க. இதனால தோசை ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சமையல் குறிப்புகள்லாம் கேட்கும்போது 1 கப், 2 கப், 3/4 கப்னு அளவு சொல்லுவோம் இல்லையா? சில ட்ரிக்கியான சமையல் செய்யும்போது மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப சரியா இருக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட் கப்ஸ் வாங்கி வைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கிராம் கணக்குலயும், லிட்டர் கணக்குலயும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதால, எல்லா விதமான குக்கிங்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே தேவையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லணும். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சமையல் குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.